இங்க ஒரு அம்மா அவங்க பொண்ணோட பழைய வீடியோஸ்லாம் போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப இந்த குழந்தையா இருக்கும்போது எப்பலாம் அந்த பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாளோ, அதெல்லாம் உட்காந்து பார்த்து ரொம்ப ரசிச்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்க பொண்ணோட ஞாபகம் வந்திருக்குமா, அதனால கால் பண்ணி பேசியிருப்பாங்க. உன்னை பார்க்கணும் போல இருக்கு, நேர்ல வரியா அப்படின்னு கேட்கிறப்போ, அந்த பொண்ணு வந்துட்டு என்னமோ நம்ம அம்மா வந்து நம்ம கிட்ட காசுக்காக தான் பேசுறாங்க போல இருக்கு அப்படின்ட்டு காசு அனுப்பிட்டு இப்ப இந்த பொண்ணு வந்து காலை கட் பண்ணிடுவா. அடுத்தது அவங்க அம்மா வந்து மாலுக்கு போயிருப்பாங்க. அவங்க பொண்ணுக்காக சேர்த்து வச்ச காசுல இருந்து நல்ல ஷூவாவே ஒண்ணு வாங்கியிருப்பாங்க. இந்த பக்கம் அவங்களோட பொண்ணு இருப்பால, அவளும் வந்து அதே மால்ல தான் இருப்பா. அந்த பொண்ணு அவளோட மேனேஜர் கூட வந்திருப்பா. மேனேஜருக்கு ஷூ எல்லாம் போட்டு விட்டுட்டு இருப்பா. இப்ப இந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாவை பார்த்துட்டு தான் இருப்பா. அவங்க அம்மா வந்து அவங்க பொண்ணுக்கு நல்ல ஷூ வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்காக வாங்கிக்கிறதுக்கு டிஸ்கவுண்ட்ல இருக்கிற ஷூவை அடிச்சு பிடிச்சு எடுத்துட்டு வருவாங்க. அப்படியே சண்டை போட்டுட்டே இருக்கும்போது அவங்க அம்மாவும் கீழே விழுந்துருவாங்க. இப்ப தூக்கலான்ட்டு போறப்போ கரெக்டா அந்த பொண்ணோட மேனேஜர் வந்து கூப்பிட்டுருப்பாங்க. இவங்க தான் நம்மளோட அம்மான்ட்டு தெரிஞ்சா நம்மளுக்கு மரியாதை யாருமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதுனால அவங்க அம்மா கூப்பிட்ட கண்டிக்காமலே அந்த பொண்ணு போயிடுவா. அந்த மேனேஜரோட பேகை தூக்கிட்டு போறது அவ்வளவு முக்கியமா இருக்கு. ஆனா அவங்க அம்மா கிட்ட வந்து பேச மாட்டேங்கிறா. அடுத்து வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப இந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டே போவா. அடுத்து அவங்க அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறமா இப்ப இந்த பொண்ணு வேணும்னே அவாய்ட் பண்ணிட்டு போனா அப்படின்றது தெரியும். ஆனா அவங்க அம்மா அவ்வளோ பாசமா வந்து ஷூ எடுத்து போட்டு விடுவாங்க. யார் சுத்தி இருக்கிறாங்க அதெல்லாம் கவனிக்காம அவங்க பொண்ணுக்கு வந்து எடுத்து போட்டு விடுவாங்க. ஆனா அது வந்து அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. அதனால அவங்க பொண்ணு வந்து இனிமேல் நீ தான் என்னோட அம்மான்ட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா யார்கிட்டயும் சொல்லாத, அந்த மாதிரி காமிச்சுக்காத. உன்னோட வயசான தோற்றமோ உன்னோட ட்ரெஸ்ஸோ நீ கழுத்துல கட்டியிருக்க ஸ்கார்ஃபோ எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்வா. அவங்க அம்மாவும் பெருசா எதுவும் பேசிக்கல. இப்படி நம்மள சொல்லிட்டாலே அப்படின்ட்டு கஷ்டத்திலே போயிடுவாங்க. அடுத்ததா இப்ப இந்த பொண்ணு வந்து தனியா படம் பார்க்கறதுக்காக மாலுக்கு போயிருப்பாளா. இப்போ ஒரு குழந்தை வந்து அவங்க அம்மா கூட அங்க வந்திருப்பா. அவங்க வந்து முன்னாடி சீட்ல தான் உட்காந்துருப்பாங்க. அந்த அம்மா வந்து படம் பார்க்கவே இல்லை, குழந்தைய கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அதை பாக்குறப்போ இப்ப இந்த பொண்ணுக்கு நம்ம அம்மாவும் நம்மள இந்த மாதிரி தானே கொஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா ஞாபகம் வந்திருக்கும். அதனால இப்ப இந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாவை பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிருப்பா. அவங்க அம்மா வந்து இவ இப்படி திட்டினது கூட மனசுல வச்சுக்காம நிறைய சமைச்சு வச்சிருப்பாங்க. இவ்வளவு சமைச்ச ஆளை வந்து எங்கேயுமே காணோம். இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கும். உங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. போய் பார்த்தா இப்ப அவங்க அம்மாவோட உயிர் போயிட்டு இருக்கும். அந்த ஸ்கார்ஃப் வந்து எதை போட்டு வராத அப்படின்னு சொன்னாலும் அந்த ஸ்கார்ஃப் மட்டும் தான் அங்க இருக்கும். இந்த பொண்ணு பேசின பேச்சுலயே அவங்க அம்மாக்கு வந்து ரொம்ப முடியாம போயிட்டு இருக்கும். அவங்களே இறந்துட்டு இருப்பாங்க. இறந்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனம் இருக்கு? அவங்க அம்மா உயிரோட இருக்கும்போது அந்த பொண்ணு சரியா பாத்துக்கல. இப்ப அவங்க போயிட்டாங்க.